என்ன எங்கே போனாலும் லேட்டு தானா? வியாபாரத்துக்கு தான் கிளம்பி 1.5 மணி நேரம் கழிச்சு வர்றதா இருந்தால் இங்கேயும் லேட்டு தானா? என்னது வாங்க அங்கிட்டு போ. எங்கிட்டு போக அப்படி நிழல்ல போய் நின்றுங்க. வெயில் சரியான வெயில். உங்க வீட்டு வெயிலா எங்க வீட்டு வெயிலா? எப்படி இந்த ஹேண்ட்பேக் எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த பழைய ஹேண்ட்பேக்கை விட்டுட்டு அது அந்து போச்சுங்க. விட்டேன்னு சொல்லலை. இது வந்து நம்ம மரகதம் நம்ம உறவுகள் ஒருத்தவங்க எடுத்து கொடுத்தது. நீ எதுதாம்மா நீ வாங்கியிருக்க? அம்புட்டு உறவுகள் எடுத்து கொடுத்ததாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வேணும்ல ஒரு குடுப்பட இது வந்து என் புருஷன் எடுத்து கொடுத்தது. இந்த வளவி எதையாச்சும் சொன்னியம்மா புருஷன் எடுத்து கொடுத்தாருன்னு. சுண்டக்காய் செடியை பாருங்க எத்தனை காய்ச்சி கிடக்குதுன்னு பாருங்க. சுண்டக்காய் செடி தான் நீ ஏற்கனவே காமிச்சிட்ட. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு செடியை சுண்டக்காய் காமிக்குது. நம்ம ஒரு இடத்துக்கு போறோம். எந்த இடத்துக்கு என்ன ஏதுன்றதை அவங்கள வச்சுக்கிட்டு நம்ம காமிக்கிறோம். ஓகேவா? நம்ம உறவுகள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் எடுத்து விடுவேன். ஆமா, இல்லாட்டி நாங்க எங்க முகரையை மட்டும் காமிச்சு அப்படியே விட்டுருவோம். அதுதான் சொல்றேன், புரியுதுங்களா? வீட்டை எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா நம்ம எடுத்து விடுவோம். இல்லைன்னா மன்னிச்சிடுங்க. ஏங்க அப்படி போறீங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. அவங்க ரோட்லயே வர்றோம் கார்ல. நீங்க வந்து அதுக்கப்புறம் உள்ள எனக்கு வழி தெரியாது, அதனால அதில் வந்துருங்கன்னாங்க. கார் அதில் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நிழல்லே நிற்போம். கார் அங்கே இருந்து வர்றது நமக்கு தெரியும். வரும்போது நம்ம அப்படியே கிராஸ் பண்ணி போய் நின்றுக்குவோம். சரியா? இங்கே நிற்போம். அது வரைக்கும் கிளம்புனதுலேருந்து முகம் என்ன உடைஞ்ச மாதிரி இருக்கா அப்படின்னு எங்கேயாச்சும் போகணும்னாத்தையும் முதல் நாள் இப்படி மும்புட்டி எண்ணெய் அள்ளி இப்படி வச்சுக்குருவாங்க. நான் என்ன செய்ய நேற்று தான் என்ன தேய்ச்சி போமா நீ போய் நில்லுமா. அங்கே போய் நான் அப்படியே திருப்பி காமிக்கிறேன். அவங்க இல்லை போகிற வர காரெல்லாம் நிப்பாட்டாதம்மா, வேற கார் ஏதோ ஒரு கார் போகுது அதை நிப்பாட்டுற லூஸா உனக்கு. அவங்க இதில் தான் வர்றோம். நாங்கள் இந்த ரோட்டில் தான் இதில் தான் வர்றோம்னு சொல்லி சொன்னாங்க. ஆமாம் அதுக்குள்ளே ஓடி போய் ஓட்டுற ஆளு வேற ஒரு பையன்னு தெரியுது. அப்புறம் போய் கை தட்டுற டிங் 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 டிங்னு. அதானே பார்த்தேன். பொண்ணுன்னா பெருசுங்கன்னா நம்ம பார்த்தோன்னே நின்றுருக்குங்க. பையனோடனே ஏதோ ஒரு கிளறு நிற்குது. இப்போ சொன்னியம்மா அது உண்மை. ஏதோ ஒரு அந்த வார்த்தையை கேட்கும் போது மட்டும் தேன் வந்து பாயுது காதுனிலே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால என்ன உண்மையை தானே சொல்லணும். என்ன 40 தொட்டுட்டாலே நம்ம வயசானவங்க தானங்க. ஆனா அந்த கௌரவம் ஒத்துக்குங்க. என்ன ஏதாச்சும் ஒரு பொண்ணுன்னு போயிருந்துச்சுன்னா என்னை பார்த்தாலே தன்னால நின்றுக்கும். ஆமா, ஏன் தாத்தாங்க நினைக்கிறீங்க? நடக்க முடியலன்னா ஏறுங்க தாத்தா கொண்டு போய் டிராப் பண்ணிடுறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் தாத்தாவா? சரி சரி சரி. ஏன் சொல்லியிருக்க மாட்டாங்களா? எதுக்கு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. என்னை பார்த்தா தாத்தான்னு யாராச்சும் சொல்லுவாங்களா? கொண்டாங்க நான் காமிக்கிறேன், பார்க்கறட்டும், பார்த்து சொல்லட்டும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ஒன்றும் விட்டுறாத. எத்தனை மரம் எத்தனை கிளை எத்தனை இலைன்னு எண்ணிக்கிட்டே வா. என்ன கண்ணுக்குள்ள விழுந்துருச்சு தூசி. இவர் கண்ணே பகுதி போட்டிருக்கோம் கண்ணுக்குள்ள. கண்ணத்துக்கு மேலே வச்சுக்கிட்டு அண்ணா இருந்து பார்த்துக்கிட்டு வந்தா அப்புறம் கண்ணுக்குள்ள தூசியெல்லாம் விழுகுதுன்னு செய்யும். அது நம்ம ஏன் நடந்துகிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அவங்க கார் அந்த பக்கத்தில் போயிடுச்சு. போடுங்க போடுங்க, நான் அப்படி இப்படி யாராச்சும் போடுவாங்க. சுடிதாரா போட்டிருக்காங்க, இப்படிலாம் போடக்கூடாது. அது டவுனுக்கு போகிற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக நடந்துக்கலாம். அது ரெட்டையாக மடக்கினாலும் அப்படி போட்டுக்கலாம், சூப்பராக இருந்துக்கும். ஹேண்ட்பேக்கை கையில் போட்டுக்கிட்டு பேசாமல் நடக்க முடியலையா பார்த்துக்கங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. என்னங்க அட போட்டுக்கிறேங்க, போங்கங்க. இவர் இருக்காரு. சரி போவோம். அதான் நாங்கள் ரோட்டுக்கு வந்துடுறோம், நீங்கள் அப்படியே வந்துருங்கன்னு சொல்லியிருக்கோம். இம்பிட்டு நம்ம பேசிட்டு போகிறோம். அங்கே வச்சு அவங்க எங்களெல்லாம் எடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்களோ என்னமோ தெரியல. போய் பார்ப்போம் வாங்க. நம்மளும் எடுத்துக்குவோம். ஓகே. என்னங்க ஆனால் வீட்டை எடுக்க சொன்னாங்கன்னா எடுக்கலாம். அவங்க தோட்டத்தை எடுக்க வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. தோட்டத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த ஏரியாவே ஒரு தோப்பு துறவுமாக தான் இருக்கும். தோப்பு துறவு. நாங்கள் கொஞ்சம் சிட்டிக்குள்ளே இருக்கோங்க. என்னக்கா சிட்டியே காடு மாதிரி இருக்குது. அப்போ தோட்டம் எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. நாங்கள் சிட்டிக்குள்ளே தான் இருக்கோம். சுல்தான் பத்தேரி சிட்டிக்குள்ளே இருக்கோம் நாங்கள். ஓகேங்களா? மற்றவங்க நிறையவங்க கொஞ்சம் தூரம் அவுட்டரில் இருக்கிறவங்க எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் காடாக தான் இருக்கும் அவங்களுக்கு. ஏன் அமைதியாயிட்டீங்க? இல்லை அமைதியா இல்லை, பார்த்தேன் நீ பேசிக்கிட்டு இருக்கியா, அதான் சரி கொஞ்சம் பேச விட்டு பார்ப்போம்னு நினச்சி பார்த்தேன். வேற ஒன்றுமே கிடையாது. ஏய் தூரமாக போய் நான் நின்று எடுக்கணுமா? அப்போ தான் அவங்க ஃபுல் வியூ தெரியுமா? ஃபுல் வியூ என்னை தெரியறதுக்கு மாதிரி கொஞ்சமாச்சு எடுத்துருக்கீங்களா? பக்கத்துலேயே வச்சு எடுக்கிறீங்க. ஃபுல் வியூ காட்டுங்க இன்ன வரைக்கும் சண்டை அடி தடி நடக்கலன்னு ஒன்று தான் வாங்கிட்டு வீட்டுக்கு என்னத்தையாச்சும் பிச்சுக்கிட்டு தான் வர்றத வேண்டியதாக இருக்குது. ஃபுல் வியூ காமிச்சிட்டேம்மா, போதுமா? மல்லிகைப்பூ இவர் கிடக்குறாரு, வம்புழுத்து விடுறதுக்கே பொழப்ப வச்சிருக்கிறாரு மல்லிகைப்பூ. இவர் பேச்செல்லாம் நம்பாதீங்க. என் பேச்ச நம்பாதீங்க, இந்த அம்மா பேச்ச மட்டும் நம்புங்க. என்ன கேட்டேன்னா ஒரு வீடியோ எடுத்தா இங்க பாருங்க, இப்ப பாருங்க சைடு. நீ ஏமா முன்னாடி வந்த? நான் தான் இங்க முன்னாடி தான் நின்னேன். அப்படி எடுத்தாதே ரெண்டு பேரையும் நல்லா தெரியும்னு சொன்னேன். அதுக்கு தான் சொல்றாரு இப்படி சைடுல எடுத்தா என்ன எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா நான் இப்படி போயிடுறேன். மண்ணி மட்டும் காமிக்கிறேன் போதுமா? அதனால கடுப்புல சொல்றாரு. அப்பா இப்ப நல்லாவே தெரியுமே, முகம் வெளிச்சு இருட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. கண்ணாடி போடுறது எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கு என்னமோ கருப்பா தான் தெரியுது. எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லிருங்க சரியா?
அருமை அருமை. ஹாய் சொல்லிருங்க. இவங்க கூட தாங்க இப்ப நம்மள பார்க்க போறோம். நம்ம தாளூர் தான் இவங்க. ஆமா, ஊர் வந்து தாராபுரம் தான், அதை சொல்லிட்டோம். ஆனா இப்போ இங்க வந்து அவங்களுக்கு வீடு தரவாடு இருக்குது தாளூர்ல. அங்க வந்திருக்கிறாங்க. எப்போ வந்தாலும் நம்மள வந்து பாத்துருவாங்க. இந்த ட்ரிப் வந்து நீங்க எப்படியாச்சும் வீட்டுக்கு வந்தே ஆகணும், நம்மள கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ரெண்டு பசங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. ஒரு பையனுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணல, தேடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர்த்தையும் நாங்க கடத்திட்டு போறோம். எங்க 2 பேர்த்தையும் 10 நீங்க கூப்பிட கடத்தலாம் வேண்டாம், ஏறுங்கன்ற நாங்களே ஏறிடுவோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு வீடியோ ஆகி போயிரும் பாருங்க. நீங்க கடத்தினா கூட அதை அந்த வீடியோ எடுத்து போட்டு விட்டுருவோம். எங்களுக்கு ஒரு வீடியோ ஆனா சரிதா அப்படின்னு போட்டுருவாங்க. விஷயம் என்னன்னா, பாவம் கண்ணு தெரியலங்கிறது வீக்னஸ் அவருக்கு தெரிஞ்சு, அதனால கண்ணாடியை கொடுத்து ஏன் மாலை கண்ணு கொஞ்ச நேரம் அடங்கி வா அப்படின்னு கொடுத்துருக்காரு. பாத்தீங்களாங்க, கண்ணாடி உண்மையிலுமே செம்மையா இருக்கு ராஜாக்கு. சூப்பர் சூப்பர். போடுமா, நீ போடுமா. விழுந்தா புடிச்சுக்கோ. ஒரு குச்சி ஒண்ணுதாமா பாக்கி உனக்கு. குச்சியும் கையில வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கேன், சூப்பரா இருக்கும் உனக்கு. சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நாங்க எங்க போறோம், அங்க போனதுக்கு அப்புறம் அங்க என்னென்னதெல்லாம் பாக்குறோம்ன்றத உங்களுக்கு வீடியோ எடுத்து விடுறோம். ஓகேவா? ஹாய் சொல்லிட்டாங்களே, ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க. ரமணி முத்துக்குமார் தாராபுரம். முத்துக்குமார் தாராபுரம். அவங்க பேரு ரமணி. ஓகேவா? சரி, ஓகே. வாங்க எல்லாரும் ஜூஸ் சாப்பிடலாம். சரிங்களா? நாங்க ஜூஸ் சாப்பிட்டு இருக்கோம். வாங்க மாட்டோம்ன்ற நம்பிக்கையில கூப்பிடாதீங்கன்னு சொல்லாதீங்க. வாங்க சாப்பிடலாம். சொல்லவே முடியும், கொடுக்க முடியும். சொல்லுங்க சொல்லுங்க. நாங்க சாப்பிட்டாலும் நீங்க சாப்பிட்ட மாதிரி தான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு சேர்த்து நாங்க சாப்பிடுறோம். ஓகே, ரைட் ரைட் ரைட். அதாவது பைனாப்பிள் ஜூஸ் நாங்கள் வாங்கினோம். திராட்சை ஜூஸ் வாங்கின பாட்டில் பாருங்க, கொஞ்சம் பெருசாக இருக்கு. தெரிஞ்சிருந்தா அதே வாங்கியிருக்கு. பாட்டில் ரொம்ப சிறுசாக இருக்கு. பாட்டில் மட்டும்தான் பெருசாக இருக்கு. உள்ள இருக்கிற பாருங்க எவ்வளோ நிறைய இருக்கு, அங்கே எவ்வளோ கம்மியாக இருக்கும். ஒருவேளை நான் சாய் ஆத்திரம் பார்த்தீங்களா ஒரு வீடியோவில், இந்த மாதிரி இருக்குமோ பாட்டில் பெருசுங்க, ரொம்ப சிறுசாக இருக்கு. சரி வாங்க நம்ம பைனாப்பிள் ஜூஸ் குடிக்கலாம். நாங்கள் ஜூஸ் குடிச்சிட்டு பேசுகிறோம். ஓகேங்களா? இதாங்க நம்ம போகிற வீட்டோட ரோடு தாங்க காமிக்கிறோம். வீட்டை காமிக்கல. ஆமாம், சூப்பராக இருக்கு. முன்னாடி இருந்து எடுங்க, அதான் நல்லா இருக்கு. லொகேஷன் எடுக்கட்டும்ங்கறதுக்காக மெதுவா ஓட்டுறாங்க. இல்ல அதான் போட்டுன்னு சொல்லி சொல்றேன். நார்மலாவே போட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பரா இருக்கு லொகேஷன் பாக்குறதுக்கே. வீட்டை எடுத்துக்கங்க, வீடு பாருங்க சூப்பரா இருக்கு. பாட்டிருங்க வீட்டை இறங்கிட்டு காமிக்கிறேங்க. வீட்டை இறங்கியாச்சு. இறங்கிட்டு இப்போ வீட்டுக்குள்ள போக போறோம். வர இதை எடுத்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஹாய். ஹாய் மட்டும்தான். அப்புறம் என்ன சொல்லணும், வாங்க உள்ள போகலாம். வீட்டை காமிக்க சொல்லிட்டாங்க. ஒரே கூசி. நீங்கள் எத்தனை நாள் தான் எங்கள் வீட்டை பார்ப்பீங்க? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லாரும் வீட்டுக்கு பார்ப்போம். வீட்டுக்கு வந்துட்டோங்க. வீட்டுக்குள்ளே போகலன்னா அவங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கதவை திறக்கட்டும். நான் அதுக்கு முன்னாடி வீடியோவில் இந்த இடத்த பார்க்க அமைதியாக இருக்குது. இப்போ நம்ம சிட்டிக்குள்ளே இருக்கனால அடுத்தடுத்து வீடு இருக்குது. இதை விட நம்ம ஊரில் ரொம்ப கூட கேப்பு இல்லாமல் வீடு இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் உள்ள விட்டு நான் சொன்னேன்ல, இடம் நிறையா இருக்கும், வீடு கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி சுற்றி இடங்கள் நிறைய இருக்குது, வீடு கம்மியாக இருக்குது. அதான் பார்த்துருக்கீங்க. இங்கேருந்து நம்ம டவுனுக்கு ஒரு ஆஸ்பத்திரிக்கு, இப்போ ஸ்கூலுக்கு, பெரிய பெரிய அதாவது நான் பெரிய ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி பெரிய துணி கடை அந்த மாதிரிலாம் போனோம்னா பத்தேரி நம்ம ஏரியாவுக்கு தான் வரணும். இப்போ இங்கேருந்து ஒரு டவுனுக்கு ஆஸ்பத்திரி டவுனு மெயின் அப்படின்னு சொன்னால் நம்ம சுல்தான் பத்தேரிக்கு தான் வரணும். ஆனால் தூரமாக இருக்கிறது ஒரு விதத்தில் நல்லது, அமைதியாக இருக்குது. அங்கே இருக்கிற ஏரியாவும் அமைதியாக தாங்க இருக்கு. எங்கள் ஏரியா ரொம்ப அமைதியாக தான் பேர். கதவை திறந்தா பெரும் காடுதே. என்ன சரி வாங்க உள்ளே போகலாம். வந்த உடனே சுடு தண்ணி குடிக்கிறோம் வாங்க. சுடு தண்ணி, பதிமுகம் போட்ட தண்ணி. நிறைய பேர் கேட்பீங்க, இந்த சிகப்பு கலர்ல இருக்குதே என்னன்னு நாங்கள் எங்கே போய் சாப்பிட்டாலும் கேட்குறீங்க. இது வந்து பதிமுகம் போட்டு காய்ச்சின தண்ணி. இந்த தண்ணி இது கேரளாவில் பெரும்பாலும் பதிமுகம் போட்டு தான் காய்ச்சுவாங்க, இல்லாட்டி ஜீரக தண்ணி தான் கொடுப்பாங்க. வந்த உடனே எங்கன்னு தண்ணியை கொடுத்துட்டு அவர் உட்காந்துருக்கிறாரு. இங்கே நம்ம ஸ்நாக்ஸ் வந்துருச்சு. இப்போ தானே ஜூஸே குடிச்சிட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை இங்கே வந்து சேர்ந்துட்டோம். இருந்தாலும் உடனே இங்கே தண்ணி கொடுத்துட்டு சரி வந்த உடனே ஏதாச்சும் கொடுக்கணும்ல சாப்பிட, அதுக்காக. அதனால
வாங்க தண்ணி குடிக்கலாம். குடிங்க. தண்ணி குடிக்கலாம். இல்லை எல்லாரும் கேட்பாங்க எதை குடிக்கலாம் இதை திங்கலாம் வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே தவிர ஒன்று கூட இங்கிட்டு காட்ட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லாதீங்க. ஃபோனுக்குள்ளே இருக்கிறனால பண்ணல. நீங்கள் நேராக வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் செய்வோம். ஆமாம் பேசுங்க, நாலஞ்சு வார்த்தை பேசுங்களேன். அவங்ககிட்ட கேட்டோம் வச்சுக்கோங்களேன். அவங்க கிட்ட கேட்டோன்னே என்னடா இருந்தாலும் வீடியோக்குள்ள மேக்சிமம் அவரை கவர் பண்ணியே எடுங்க, எனக்கு பேச தெரியாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. இவரை கவர் பண்ணாக்க ஹாயோட முடிச்சுக்கிறாரு. அவங்க நல்லா பேசுவாங்க. நான் கேக்குற கேள்விக்கு ரியலா உண்மையான பதில சொல்லுங்க. சூப்பரா சொல்லிடலாம். ஓகே, எங்க வீடியோஸ் நீங்க எப்ப முத பார்க்க ஆரம்பிச்சீங்க? இந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் எங்களுக்கு நீங்க உங்களோட அவங்களே கிராஸ் ஆகும். அவங்களுக்கு இப்போ நீங்க வீடியோ போட்டு இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? நாங்க வந்து 4 வருஷம். 4 வருஷத்துல பாத்தீங்கன்னா முதல் வருஷம் முடிஞ்சு 2வது வருஷம் தான் பாக்குறோம். 3 வருஷமா உங்களுக்கு நாங்க பாத்துட்டு இருக்கிறோம். ஓ ரைட் 3 வருஷம் பாக்குறப்ப நீங்க வயநாடுன்னு சொல்றப்போ அடே நம்ம பொண்ணு எடுத்தது நம்ம மாமா வீடு வயநாடு, அப்போ அந்த இடத்துல ஒரு தமிழ் உறவு நமக்கு அங்க இருக்குது, ஒரு யூடியூப்ல வந்து நல்ல ஒரு தமிழ் மக்கள் வந்து அங்க நல்லா வர்றாங்கிறது எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சி. 2வது பார்த்தீங்கன்னா நம்ம உறவு அங்கே வந்து நல்லா வர்றப்போ நமக்கு அது வளர்ச்சி ஆகிறப்போ நமக்கு அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்மளோட தாய் வீடு மாதிரி தானே அதை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது எந்த சூழ்நிலையும். அதனால அவங்கள நம்ம எப்பவுமே வளர்த்தி நல்லா கொண்டு வரணும், வாழ்த்தணும், நல்லா இருக்கணுன்ட்டு அந்த ஒரு மோட்டிவேஷன் எங்களுக்கு. அப்புறம் இப்போ இடையில வந்து கொஞ்சம் அப்புறம் நாங்கள் சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து அப்புறம் டைம் வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துருக்குறாங்க. பார்க்கொண்டு நாங்கள் தான் கூப்பிட்டு வந்துருக்கிறோம். இன்னும் கேட்ட கேள்விக்கு பதில் வரலையே. எப்போ தொட்டு எங்களை பார்க்க ஆரம்பிச்சிங்க? லவ் ஸ்டோரி பார்த்துட்டு இருக்கிறோம். 3 வருஷம் உங்களை நாங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கிறோம். ரைட் நாங்கள் லவ் ஸ்டோரி சொன்னதுக்கு அப்புறம் எங்களை லவ் பண்ணிட்டாங்க அவங்க. கண்டிப்பாக உங்க ஸ்டோரியில தான் நாங்கள் வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டாக ஆகிட்டோம். ஏன்னா அது ஒரு பாதி ஸ்டோரி பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரியே கொஞ்சம் கன்வெர்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால ரைட் ஓகே அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஒரு சரண்டர் ஆகிட்டோம். நன்றி. இவங்க சரண்டர் ஆயிட்டாங்க. இவங்க எங்ககிட்ட சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட நாங்க சரண்டர் ஆயிட்டோம். ஓகேவா? நம்ம உறவுகள்னு சொல்லிட்டு நாங்க அப்படியே மெல்ட் ஆயிட்டோம். சரி ரைட் ஓகே. சாப்பாடு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்குது, அது தின்னு முடிச்சுட்டு வர்றோம். சரியா? எங்க வீட்டில இருந்து லைவ் முடித்தோம். இப்போ ஒரு லைவ் போட்டோம். லைவ் முடிச்சுட்டு அப்படியே இங்கே இந்த பக்கம் சைடில் வந்தால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்களா, அதனால் அப்படியே வந்து இங்கே உங்கள் இயற்கை காட்சிகள் எல்லாத்தையும் உங்களுக்கு காமிச்சு கொடுப்போமே அப்படின்றதுக்காக வந்திருக்கிறேன். என்னடா இங்கே வச்சு லைவ் போயிருக்கீங்க அப்படின்னு நினைப்பீங்க. அங்கே 1 மணி நேரம் சும்மா தானே உட்காந்துருந்தோம். அந்த 1 மணி நேரம் நம்ம உறவுகள்கிட்ட பேசிடுவோம் அப்படின்றதுக்காக அங்கே வச்சு ஒரு லைவ் போட்டாச்சு. சரி வாங்க அந்த பக்கம் ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன். இதே கிரவுண்டில் இந்த பசங்க விளாண்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அந்த பக்கம் கிரவுண்டு போல் இருக்குது, பசங்க விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. கேரளாவில் வந்து நிலச்சரிவு வந்துச்சு பார்த்தீங்களா, மலைச்சரிவு. இதை பாருங்கள், அந்த மலையில் அங்கே ஒரு வீடு தெரியுதுங்களா, அந்த வீடு தெரியுது பார்த்தீங்களா, ஆடாமல் வைக்கிறேன். அந்த வீடு அதுதான். இங்கே மரமாக இருக்கிறனால உங்களுக்கு சரியாக காட்ட முடியல. அங்கே அந்த வீடு தான், அந்த இடத்துல இருந்து தான் மலைச்சரிவு வந்துச்சு. அங்கேருந்து தான் எல்லா வீடும் நிறைய ஒழுகி இந்த பக்கம் வந்தது. இங்கேருந்து பார்க்குறதுக்கு பக்கம்தான், ஆனால் ஆண்டவன் புண்ணியத்தில் இந்த பக்கம் எதுவுமே ஆகலை. அந்த பக்கமே ஆயிடுச்சு. எவ்வளோ தூரம் போகுது பாருங்கள். நான் ரொம்ப ஜூம் பண்ணி காமிச்சிட்டேங்க. சொல்லி தப்பிக்கிறாங்க பாருங்க. நல்லா பேசுங்கன்னு சொன்னா உங்களை பார்த்தோன்னே பேச்சே வரலன்னு இப்படி வர்றவங்கலாம் இப்படி சொல்லி தப்பிச்சா நாங்களே பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? நாங்களே சொல்லிக்கிட்டே பேசிக்கிட்டே இருந்தா அப்படி. உங்க பேச்ச நிறைய கேட்டுட்டோம்யா, உங்க கூட பார்க்க வர்றவங்கள்ட்ட பேச சொல்லுங்கயான்னு சொல்றீங்க. அவங்க பார்த்தாலே பேச மாட்டேங்கிறாங்க. பேசணும்னு ஆசை நிறைய, 2 பேர்த்த பார்த்து பேச முடியல. என்ன பண்றது? எங்களை பார்த்தோன்னே பேச்சு வரல அப்படின்றாங்க. நிறைய கண்டக்ட் பண்ணலாம்னு பார்த்து இவங்களை வச்சு ஒன்றும் முடியல. அதுக்குள்ள நாங்களும் ஒரு லைவ் போயிட்டோம். ஏன்னா இவங்களுமே 3 மாசம் 4 மாசத்துக்கு ஒருக்கர் தான் இங்க வர்றதுனால இங்க வந்து எல்லாருமே தெரிஞ்சவங்களா இருக்காங்க. எல்லாரும் வந்து பார்க்க பேச போகவும் இருக்கவும் இவங்களுக்கும் டைம் இல்லை. எப்படியோ கிடைச்ச கொஞ்ச நேரத்தை நாங்க 4 பேருமா இருந்து ஒரு ஃபில் பண்ணி போட்டிருக்கிறோம். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகேவா? சரி நாங்களும் வந்த இடத்துல சிறப்பாக கவனித்தார்கள். நல்லா
வீட்டுக்குள்ள போகும்போது ஒன்றும் சூப்பரா சிறப்பாக இருந்துச்சு. கவனிக்கல, ஒரு பாயசத்தை போட்டோம். அதுதாங்க அதுதான் அதாவது ஒரு பாயசமோ, பாயசம் கொடுத்தாலும் அந்த மனசோட கொடுத்தாங்க பாத்தீங்களா, அதுதான். அதுக்கு முன்னாடி ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்தாங்க, ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க, வீடியோ கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துருவோம், நம்ம கொடுத்தாங்க. குடுக்கறதெல்லாம் வீடியோ எடுத்துருவோம் நம்ம, அப்படி ஒரு ஆளு. இன்னொரு விஷயம் என்னன்னு கேளுங்க, பாயசமோ பச்சை தண்ணியோ அந்த குடுக்கணும்னு மனசு இருக்கு பாத்தீங்களா, எப்படிங்க, அதுதான் சாந்தாவோட தலை வணங்கணும். ஆமா. இப்ப சாந்தா வீட்டுக்கு வந்தா பச்சை தண்ணி கிடைக்குமா? கிடைக்காது. அந்த பச்சை தண்ணி கொடுக்க மாட்டோம்னா நாங்க. இங்க பாருங்க, நேத்து மதிய சாப்பாட்டுக்கு நம்ம கூப்பிட்டோம். நேத்து ஆமா கண்டிப்பா வரும். நேத்துல அதனால நிறைய item நேத்து பண்ணிருக்காங்க. மதிய சாப்பாட்டுக்கே சிக்கன்லாம் எடுத்து சமைச்சு வச்சுட்டு நம்ம கிட்ட கால் பண்ணிட்டே இருந்தாங்க. நேத்து என்ன ஆயிடுச்சுனாக்க, நேத்து மேடம்க்கு வந்து இடுப்பு சுளுக்கிக்குச்சு எப்படி என்ன அப்படின்றதுக்காக. கண்டிஷன்ல இருந்தேன்னு கேளுங்க. இருங்க. இப்படி திரும்ப முடியாது, இப்படி திரும்ப முடியாது. இல்லைனாலும் அப்படித்தான் இருக்கிறாங்க, அது வேற விஷயம். இருந்துட்டு போகுது. அப்புறம் இன்னொரு விஷயங்க, நீங்க பாட்டுக்கு சாந்தா வீட்டுக்கு போனா பச்சை தண்ணி கிடைக்காதுன்னு அண்ணனே சொல்லிட்டாரு அப்படின்னு ஏற்கனவே நம்ம நினைச்சு வீட்டுக்கு சொல்லாதீங்க. வந்திருக்காங்க. சும்மாங்க பஸ் தண்ணியில் இல்லைங்க, போனீங்கனாலே தெரியும் ராஜ விருந்தது உங்களுக்கு. நீங்க அப்படிலாம் அது நினைக்கவே வேண்டியதில்லை, சூப்பரா கவனிப்பாங்க. கண்டிப்பா வாங்க, எல்லாருமே வாங்க, நல்ல இடம் வந்து பாருங்க. இங்கே நல்லா உங்களுக்கு லொக்கேஷன் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ். வருஷம் 365 நாளுமே இந்த வயநாடு டூரிஸ்ட் பிளேஸ் உங்களுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. இங்கே வந்து நீங்கள் தங்கி ஒரு 2 நாள் 3 நாள் இருந்தீங்கன்னா தான் இங்கே இருக்கக்கூடிய சுற்றி எல்லா இடங்களும் நீங்கள் பார்க்க முடியும். ஒரே நாளில் வந்து நீங்கள் பார்க்க முடியாது. 2 நாளாவது இருந்தீங்கன்னா தான் இந்த எல்லாம் சுற்றி நீங்கள் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். நீங்க ஆன்லைன்ல அடிச்சு பார்த்தாலே வயநாடு வயநாடுனா பேஸ்னு அடிச்சு உங்களுக்கு பார்த்தாலே நல்லா உங்களுக்கு எல்லாமே நல்லா இதா தெரிஞ்சிரும். கிளைமேட்டு எப்பவுமே வருஷம் 365 நாள் சிறப்பான கிளைமேட்டு. மழைக்கு குறையில்லை, தண்ணிக்கு பிரச்சனை இல்லை, நல்ல இடம். நீங்கள் வந்து பாருங்க, வந்து இந்த 2 கப்புள்ஸையும் பார்த்துட்டு போங்க. ஆமா, நாங்க ரியல் எஸ்டேட் பார்க்கலங்க, நல்ல இடம். இங்க பாருங்க இடமா வச்சிருக்கோம்னா நாங்க சொல்ல கிடையாது. ஏதாவது பேசணும்னு அவர் பேசுறாரு. ஏன்னா என்ன ரியல் எஸ்டேட் இருக்காரா இருப்பாரோ, இடத்த பத்தி எல்லாம் பேசுறாரு கண்டிப்பா அப்படின்னு. நான் லேண்டில் பத்தி நான் பேசவே வாங்குங்க அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. முதல்ல வந்து வாங்க, அவங்க வந்து பிசினஸ் பாருங்க. ரியல் எஸ்டேட் பிசினஸ். பிசினஸ் நம்ம ரியல் சும்மா எஸ்டேட் இல்லப்பா அவர் பேசுனது, உண்மையிலே அப்ப ரியல் எஸ்டேட் பிசினஸ் தான் பண்றாரு போல இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஆனா நம்ம வந்து நம்ம காமெடியாக ஜாலியாக பேசினாலும் நம்மளை வந்து ஒரு உரிமையோட ராஜா அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி நம்மளை வந்து பேச ரொம்ப எப்படின்னா, ஃபோனில் பேசினாலும் சரி, சொல்லுங்கள் ராஜா, என்ன ராஜா அப்படின்னு நல்லா பேசுவாங்க. நேரில் பார்த்தாலும் சரி, ரொம்ப அந்யோன்யமாக பழகுவாங்க. அவங்க சாந்தா கிட்டே அதுக்காக எல்லாரும் ஒன்னா உங்களுக்கு நல்லபடியா பார்த்தாலே தான் தெரியும், பழகுறாங்க. அவர் கை அவர் மேல, இவங்க கை என் மேல. அங்க பாருங்க, நீங்க அங்க பாருங்க. கண்டிப்பா. அந்த அந்யோன்யம் நம்ம உறவுகள்கிட்ட எல்லாத்துக்கிட்டயுமே ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 4 பேர்த்த இந்த மாதிரி நம்ம பழகி வச்சுக்கணும். அது இந்த சோசியல் மீடியா வந்ததுனால எங்களுக்கு அது கிடைச்சிருக்குது. கண்டிப்பா. அதனால நாங்க சோசியல் மீடியா வந்து ரொம்ப பணம் காசு பெருமைப்படுறோம். சம்பாதிக்கிறது ரெண்டாவதுங்க, நல்ல உறவுகளுக்கு நமக்கு கிடைக்கிறது பெரிய விஷயம். கண்டிப்பா நம்ம எந்த இடத்துல போய் நின்னாலும் நம்ம உறவுகள் நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றும், நம்மளை நல்ல இடத்துக்கு கொண்டு வைக்கும் எப்பவுமே. கண்டிப்பா அதை நமக்கு உறவுகளை தேடிக்கணும். பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். ரெண்டாவது நல்ல உறவுகளை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா. அதனால நீங்கள் இவங்களை பொறுத்தளவு இவங்க சேனலுக்கு நாங்கள் வந்து உண்மையிலுமே அடிமை. நன்றி நன்றி. 3 வருஷமாக நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால் எங்கள் ஏரியாவில் இவங்க இருக்கிற ஏரியாவில் நாங்கள் வந்து இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வயநாட்டில் இவங்களை மீட் பண்ணி போன டைம் மட்டும் வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். இந்த டைம் நாங்கள் விஷுக்கு வந்தோம். நேற்று இன்வைட் பண்ணோம், அப்புறம் நாங்களும் கொஞ்சம் இதாகிட்டோம். அப்புறம் இன்றைக்கி கண்டிப்பாக போய் நேரில் பார்த்துட்டு பத்தேரி போயிட்டு 2 பேரும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோம். நாங்கள் திருப்பி ரிட்டர்ன் கொண்டே விட்டுறோம். ஆமா, திருப்பி கூட்டு கொண்டே விட்டுருங்க. எங்களை இங்க இருந்து நடந்து போங்கன்னு சொல்லிட மாட்டாங்க, அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. காமெடி காமெடி அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா. ஓகேவா? சரி, ஓகேங்க. நாங்களும் இங்க இருந்து கிளம்புறோம். இருக்குது ஜூபிலி ஹோட்டல் ஒரு டின்னர் போட்டுருவோம் நைட்டு வயநாட்டில் பத்தேரியில். செம்மையா ரைட் பாத்துருவோம். ரைட், ஓகேவா? அதையும் சேர்த்துக்கிட்டு கூட இத பாய் சொல்லிக்குவோம். டின்னரை வந்து உள்ள திணிச்சிருவோம், இடையில திணிச்சிருவோம். சரி, ரைட். சரி, ஓகே, நாங்க கிளம்பிட்டுங்களாங்க. ஓகேங்க, பாருங்க, பத்திரமா இருங்க. பாய்.